ஃபிசியோதெரப்பினா என்னங்க, கரண்ட் வைக்கிறவங்க, அதுக்கு ஒரு படி மேலே போனால் கை கால் அமைக்கி விட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கவங்க தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெறும் கை கால் அமைக்கி விட்றதுக்கும் கரண்ட் வைக்கிறதுக்கும் ஒரு 2-3 மாதம் படித்தாலே போதுமே, அதுவே அதிகம். அப்புறத்துக்கு நாங்கள் உட்காந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு ட்ரை பண்ணி 4 வருஷம் யூஜி படித்து 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணி அண்ட் 2 வருஷம் பிஜிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கிறது ஃபிசியோதெரப்பி கிடையாது. இப்போலாம் பிஜி ஸ்பெஷலைசேஷன் மட்டுமே. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் பாப்புலராக இருக்கும். இப்போலாம் 10க்கும் மேலே ஸ்பெஷலைசேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷன், கம்யூனிட்டி மெடிசன், பயோமெக்கானிக்ஸ், ஈவன் கேன்சர் பேஷண்ட், ஆன்காலஜி, ஜெரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, கைனகாலஜி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெஷலைசேஷனில் ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2019 ஜாயின் பண்ணுறப்போ இருந்த ஃபிசியோதெரப்பியோட க்ரோத்துக்கும் இப்போ 2026 எவ்வளவோ வந்து அதிகமாக இருக்குது. முன்னாடியாவது இவங்க டாக்டர்ஸ் கிடையாது, அது இதுன்னு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. பட் அந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வாக எங்களுக்குன்னே ஒரு தனி கமிஷன், அதாவது நேஷனல் கமிஷன் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை உருவாக்கி அதில் எங்கள் கரிக்குலம் எல்லாமே அப்டேட் பண்ணி நிறைய ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் ஆக போகுது. இப்போ என்னன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம யூஜி வந்து லட்சமாக காசு கட்டி படிக்கிறோம், பிஜி லேக்ஸாக கட்டி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி படிக்கிறோம், பட் நம்மளுக்கு கரெக்டான சேலரி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி பேசுகிறவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்ஷ் ரியாலிட்டி. 2026 ஃபிசியோதெரபிஸ்ட் தான் யார், மசாஜ் பண்ணுறவங்க தானே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் அனுப்புங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது அவங்க மாறுறாங்களான்னு பார்ப்போம்.